இன்னொன்னு கடன் வாங்கினவன் நல்லா இருக்கணும்னு நீங்கள் மனசார நினைங்க. காரணம் இருக்கு. அவனோட நீங்க அப்படி நினைத்து இறைவனை பிரார்த்திக்கும் பொழுது, செயல்கள் மாறி நடக்கும். இன்னொன்னு அன்பாவே இருங்க. ஆனா, அந்த எண்ணம் வராது தான். ஏன்னா, நீங்க கஷ்டப்படும்பொழுது உங்க பணம் அவன் வச்சுக்கிட்டு அவன் சொகுசா இருப்பான். ஆனா, மனம் வந்து நம்ம என்ன செய்யும்? "அட பாவி! நம்ம போட்டு காச கடனா வாங்கிட்டு இப்படி அநியாயம் பண்றானே!" அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா, நீங்க மனதார நின்னீங்க. காலையில பிரபஞ்ச ஆற்றல்ல அவர் யார் கடன் வாங்குனாங்களோ, அவங்க பேர சொல்லி, "போல முனியாண்டி, கண்ணன்" உங்களுக்கு பிடிச்ச பேர் யாரு கடன் வாங்குனாங்களோ பேர சொல்லி, "ஆண்டவா, எம்பெருமானே, இறைவா, என்கிட்ட வாங்கின பணம் எனக்கு சீக்கிரமா வந்து கிடைக்கணும். அவன் நல்லா இருக்கணும். இதன் மூலமா அந்த செயல் நடக்கணும்னு" சொல்லிட்டு மனதார இறைவனை தினசரி காலைல பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த 108 முறை ஓம் என்ற பிரணவம் சொல்லுங்க. தண்ணி எடுத்து வைங்க.